எங்கள் ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் வட்டம், விப்பேடு ஊராட்சி என்ற வில்லேஜ். இந்த ஊராட்சியில் வந்து நீர்நிலைக்கு சொந்தமான இடத்துல ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் பில்டிங்கு கட்டிகிட்டு இருக்காங்க. இது நீர்நிலைக்கு சொந்தமான இடம்ட்டு வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு நான் தொலைபேசி மூலியமாக இது நீர்நிலைக்கு சொந்தமான இடம், இங்கே பில்டிங் கட்டக்கூடாது என்று தொலைபேசி மூலமாக தெரிவித்தேன். அவர்கள் இதை முழுமையாக ஆய்வறிக்கை செய்துவிட்டு, இன்ஜினியர்கிட்ட முழுமையான ஆய்வறிக்கை செஞ்சுவிட்டு, அதுக்கப்புறம் அது எந்த வகையை சார்ந்தது என்று பார்த்து நான் பில்டிங் கட்ட சொல்கிறேன், இல்லைன்னா கட்ட மாட்டாங்கன்றது சொன்னாங்க. ஆனால் எந்த ஆய்வறிக்கையும் செய்யாமல் ஒர்க் ஆர்டர் கொடுத்து இந்த விப்பேடு ஊராட்சியில் நீர்நிலைக்கு சொந்தமான இடத்துல பஞ்சாயத்து ஆஃபீஸ் கட்டுறாங்க. ஏற்கனவே இந்த ஊராட்சியில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் நல்ல நிலையில் இருக்குது. அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் திறந்து 15 ஆண்டு காலம் மேலாகிறது அலுவலக பணி செய்து. அப்படி இருக்கும்போது மக்களுடைய வரி பணத்தை வீணாக்கும் வகையில் புதிதாக ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் கட்டுகிறார்கள். இது சம்பந்தமாக மனு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு, இந்த நிதி ஒதுக்கி காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருக்கு, வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு, வட்டாட்சியருக்கு, திட்ட இயக்குனருக்கு, விஓ அவர்களுக்கு இது சம்பந்தமாக மனுவை அளிச்சிருக்கேன். விஓ அவர்களுக்கு தொலைபேசி மூலியமாக தகவல் சொல்லியிருக்கேன். அவர்களுக்கு மனு கொடுக்க போகிறேன். இது சம்பந்தமாக திட்ட இயக்குனருக்கு மனு கொடுத்தாச்சு. இது சம்பந்தமாக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு அனுப்பிச்சாச்சு. மாவட்ட ஆட்சியருக்கு மனு அனுப்பிச்சாச்சு தபால் மூலியமாக. இதுக்கப்புறமும் தடுத்து நிறுத்தலைன்னா இது வந்து அரசாங்கத்துடைய பணத்தை வீணடிக்கிறது இல்லாமல் இந்த நீர்நிலைகளை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவே போட்டிருக்கு. நீர்நிலையில் வந்து பில்டிங் எதுவும் கட்டக்கூடாதுன்னு, வண்டி வாட்டை புறம்போக்கில் பில்டிங் எதுவும் கட்டக்கூடாதுன்னு இந்த உத்தரவை அரசாங்கமே வட்டார வளர்ச்சி அலுவலர்களை தெரிந்து இங்கே வந்து பில்டிங் கட்டுறதுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது வட்டார வளர்ச்சி அலுவலர்கிட்ட நான் தொலைபேசியில் கேட்டதுக்கு அவர் மூலயமா இருந்து எனக்கு பல பேர் எடுத்து அச்சுறுத்தல், ஃபோன்லேயும் நேரடியாகும். இந்த மனு இப்போ வட்டார வளர்ச்சி அலுவலர் மனு கொடுத்து கூட இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ நேரடியாக தகவல் சொல்லிட்டு வந்து கூட இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த அரசாங்கம் மக்களுடைய வரி பணத்தை பற்றி கவலைப்படலை. இந்த அதிகாரி இப்போ இருக்கிற வட்டார வளர்ச்சி அலுவலர் இந்த வீணான பில்டிங் கட்டுறது, அரசாங்க நிதியை பயன்படுத்துறது, மக்களுடைய வரி பணத்தை இது பண்ணுறது கவலைப்பட மாட்டேன்றாங்க. இந்த விப்பேடு ஊராட்சியின் அவலம் இது ஏற்கனவே பஞ்சாயத்து ஆஃபீஸு விப்பேடு ஊராட்சியில் நல்ல நிலையில் இருக்குது. வணக்கம். அதை போட்டு